தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷ்மத். வியாசர், வேதவியாசர் வேதத்தை நான்காக பிரித்தார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று இந்த வேதம் நான்காக பிரித்துக்கப்பட்டது. ஸ்வாத்யாயோத்யேதவ்யா என்று அவரவர்கள் தங்களுக்கு உரியதான வேதபாகத்தை அத்தியனம் செய்ய வேண்டும் என்னும் ஒரு வரையறை வேதவியாசராலே வகுக்கப்பட்டது. ஒருவன் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தை முதலில் அத்தியனம் செய்துவிட்டு தான் அடுத்த வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். அப்படி செய்பவனை த்விவேதி, இரண்டு வேதத்தை அறிந்தவன். அடுத்தது மூன்றாவது வேதத்தை அத்தியனம் செய்தவனை திரிவேதி என்கிறோம். 4 வேதத்தையும் ஒருவன் அத்தியனம் செய்திருந்தால் அவனை சதுர்வேதி என்று கொண்டாடுகின்றோம். இப்படியாக வேத விபாகம் வேதவியாசராலே செய்யப்பட்டது. இந்த 4 வேதங்களிலுமே கர்மபாகம், ஞானபாகம் என்று 2 பெரும் பிரிவுகள் உண்டு. இப்பொழுது 4 வேதத்தையும் ஒன்றாக வைத்து வேதம் என்று பார்க்க வேண்டும். அந்த வேதத்தில் கர்மபாகம் என்பது ஒரு பிரிவு, ஞானபாகம் என்பது ஒரு பிரிவு. கர்மபாகத்தினுடைய நோக்கம் என்ன? ஒருவன் இங்கேயும் மறுமையிலும் சுகமாக வாழ்வதற்கு வேதம் காட்டிய வழியில் நடக்க வேண்டும். உனக்கு பிள்ளை வரம் வேண்டுமா, நல்ல செல்வம் வேண்டுமா, நல்ல மழை பொழிய வேண்டுமா, என்ன பயன் உனக்கு தேவையோ அந்த பயனை அளிப்பதற்கு வேதத்தில் யாகங்கள், யஜ்ஞங்கள், தானங்கள், தவங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி ஒருவன் வேதம் காட்டிய வழியில் அவற்றை செய்துவிட்டானேயானால் அவன் விரும்பும் பலன், எந்த ஒரு பலனுக்காக அவன் ஆசைப்பட்டானோ, சொர்க்க பலனுக்காக நான் ஜோதிஷ்டோமயாகத்தை செய்கிறேன் என்று சொன்னவனுக்கு நிச்சயமாக சொர்க்க பலன் உண்டு. ஆனால் இங்கே என்ன கேள்வி உண்டாகிறது? சுவாமி, நான் 100 யாகங்களை இந்த லோகத்தில் செய்தால், 100 வருடங்கள் 100 யாகங்களை இந்த லோகத்தில் நான் செய்திருந்தேனேயானால் சொர்க்கத்தில் எனக்கு எத்தனை காலம் சொர்க்க சுகானுபவம்? இதே 100 வருடங்கள் நான் சொர்க்கத்தில் வசிப்பேனா? அல்லது மனிதனுடைய ஆயுளுக்கும் தேவர்களுடைய ஆயுளுக்கும் வித்தியாசங்கள் இருப்பதினாலே, அந்த ஊரினுடைய காலம், நேரம் முதலானவைகள் மாறுபடுவதினாலே இதற்கும் அதற்கும் வித்தியாசங்கள் உண்டா என்னும் பெரிய கேள்வி எழுகிறது. பொதுவாக இப்பொழுது இந்த காலங்களில், அடியேன் சொல்லுவது சுமார் 21வது நூற்றாண்டில், இந்த பூமி பந்தின் எந்த மூலைக்கும் நாம் சுலபமாக சென்று விடலாம் இல்லையா? ஒரு காலத்தில் 6 மாதங்கள் 1 வருடங்கள் கப்பலில் பிரயாணம் செய்து அடைய வேண்டிய தூரத்தை இன்றைய பொழுதில் அனாயாசமாக 24 மணி நேரத்தில் நாம் சென்று அடைகிறோம். சுமார் 40-50 வருடங்களுக்கு முன்பு வரையில் நாம் பார்த்தோமேனால் எந்த ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கப்பலில் ஏறி சென்றோமேனால் 6 மாதங்கள், ஏன் 1 வருடங்கள் கூட நமக்கு கால நேரம் பிடிக்கும். ஆனால் தற்பொழுது காலையில் கிளம்பினோம் என்றால் மாலையில் பூமி பந்தின் மறுபக்கத்தை சுலபமாக சென்று அடைந்து விடுகிறோம் இல்லையா? ஆனால் அப்படி நாம் பயணிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? சூரியனுடைய சுழற்சி, பூமி பந்தினுடைய சுழற்சி மாறுவதினாலே தினங்கள் மாறுபடுகின்றன. இன்றைய தினத்தில் கிளம்பி நாம் மறுபடியும் இன்றைய தினத்திலேயே சென்று சேர்கிறோமா, அல்லது நாளை சென்று சேருகிறோமா, அல்லது நேற்று சென்று சேர்கிறோமா என்பதாக நாம் சென்று சேரக்கூடிய நாட்டின் சூழ்நிலையை பொறுத்துத்தான் அமைகிறது. இப்பொழுது நம்முடைய பாரத தேசத்தில் இரவு பகல் என்பது சரியான சமமான விகிதத்தில்
பாகுபடுத்தி வைத்திருக்கப்படுகிறது. ஏனென்றால் சூரிய உதயம் இவ்வளவு காலம், சூரியனுடைய அஸ்தமனம் இவ்வளவு காலம் என்று. ஆனால் வேறு சில நாடுகளுக்கு நாம் சென்றோமேனால் அங்கே ஒன்று பகல் பொழுது நீண்டதாக இருக்கும், அல்லது இரவு பொழுது நீண்டதாக இருக்கும். ஏனென்றால் பூமி பந்தின் சுழற்சிக்கு ஏற்றார் போல மாறுகிறது என்று அறிவியல் வல்லுநர்களும் பூகோள வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கெல்லாம் அடியனுக்கு ஞானம் இல்லை. சாதாரணமாக இந்த பூமியில் பார்க்கும் பொழுது இத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது என்றால், மனிதனுடைய ஆயுளுக்கும் தேவர்களுடைய ஆயுளுக்கும் வித்தியாசம் உண்டு. மனிதனுடையதான காலம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய காலம், சூரியனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, நட்சத்திர மண்டலமுடைய சுழற்சி, பூமி பந்தனுடைய சுழற்சி, சமுத்திரங்கள், இவற்றுடைய அளவுகள், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது தேவலோகத்தின் கணக்கு என்பது வேறுபடும். அந்த தேவலோகத்தின் கணக்கின்படி பொதுவாக ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஒருவன் இந்த உலகத்தில் பூமியில் தன் வாழ்நாளில் 100 வருடங்கள் யாகம் செய்து தேவலோக சுகத்தை, சொர்க்க சுகத்தை அடைய வேண்டி யாகம் செய்து சொர்க்கத்திற்கு சென்றால் அந்த சொர்க்கலோகத்தின் கணக்கின்படி 1 மாத காலம் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். 100 வருடங்கள் சிரமப்பட்டு அவன் சம்பாதித்த நற்காரியங்களுடைய பயன் இறுதியில் அவனுக்கு என்ன? வெறும் ஒரே 1 மாதம் மட்டும்தான் சொர்க்க சுகானுபவம் என்றால் என்ன ஆகும்? எதைப் போல நாம் வெளியூர் செல்ல வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு இராப்பகலாக விழித்திருந்து சம்பாதித்து, நாம் சம்பாதித்த பணத்தை எல்லாம் சேமித்து வைத்து, வாயை கட்டி வயிற்றை கட்டி சேமித்து வைத்து ஒரு வழியாக வெளிநாடு செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அந்த வெளிநாட்டிற்கு சென்றோமேனால், இது வரையிலும் நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் அந்த வெளிநாட்டில் 1 வார காலத்தில் செலவழிந்து விடுகிறது என்றால் எவ்வளவு பெரிய துக்கம் நமக்கு உண்டாகும். ஐயோ, இங்கே நான் வந்து சுற்றித் திரிந்து நல்ல போகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காகத்தானே 5 வருட காலங்களாக பாடுபட்டு சேர்த்து வைத்தேன். இறுதியில் இந்த ஊருக்கு வந்து ஒரே வாரத்தில் இவை அனைத்தும் செலவாகிவிட்டதே, இனி என்ன செய்வது? இந்த ஊரில் இன்னமும் சுற்றித் தெரிந்து கொண்டிருக்க முடியாது, எப்படியாவது நாம் நம்முடைய ஊருக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்பதாக அங்கே சென்றவன் மறுபடியும் திரும்பி சொந்த ஊருக்கு வருவதைப் போலத்தான் சொர்க்காதி போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு நாம் தேவலோகத்திற்கு சென்று அங்கே நம்முடைய போகங்கள் மிக 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 குறைவானவை, எதிர்பார்த்த அளவிற்கு அங்கே அனுபவ சுகங்கள் இல்லை. க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி, கர்மாக்கள் தீர்ந்தவுடன், செய்த புண்ணிய காரியத்தின் நற்கருமத்தின் பலன் தீர்ந்தவுடன் மீண்டும் இங்கே பூமியில் மறுபடி கர்மாக்களை செய்வதற்கு வந்து பிறந்தே தீர வேண்டும் என்பதனை அவன் உணர்கிறான். இது நற்காரியங்கள் மட்டுமில்லை, பாபகாரியத்திற்கும் உண்டு. பாபங்கள் செய்பவர்கள் எங்கு செல்கிறார்கள்? நரகத்திற்கு சென்று அங்கே பலவிதமான துக்கங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறார்கள். அது நெடியதாக இருக்கும். ஒரே ஒரு சிறிய குற்றம் செய்கிறோம், யோசித்து பாருங்கள். ஒரு நொடியில் ஒருவன் மற்றொருத்தனை கொலை செய்து விடுகிறான் என்றால், ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை எத்தனை ஆண்டுகள்? அதே போலத்தான் நீ ஏதோ ஒரு தவறான காரியம், வேதம் ஒத்துக்கொள்ளாத ஒரு காரியத்தை செய்துவிட்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நரகானுபவம். ஆனால் அந்த நரகானுபவம் செய்த காரியத்தை காட்டிலும் நீ அனுபவிக்கக்கூடிய துக்கம் மிக மிக கொடியதாய் அமைந்திருக்கும். சரி, மறுபடியும் நாம் சொர்க்கத்தின் விஷயத்திற்கு வரலாம். ஐயா, இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேதம் சொன்னதே என்பதற்காக நான் வேதம் வகுத்த வழியில் நடந்தேனே, இவ்விதமாக வேதம் வகுத்த வழியில் நடந்ததற்கு எனக்கு இதுதானா பலன்? ஒருவேளை யோசித்து பார்த்தால் வேதத்தை ஒப்புக்கொள்ளாமல் அதை நிந்தனை செய்பவர்களே உயர்ந்தவர்கள் என்று தோன்றுகிறது. உண்மையில் வேதம் காட்டிய வழியில் நடப்பதை விட அதனை நிந்திப்பவர்கள் நமக்கு மிக அனுகூலமாகத்தான் சொல்லுகிறார்கள் போன்றிருக்கிறது. ஆகையால் இந்த வேதத்தையே நாம் வெறுக்கலாமா என்பதாக நமக்கு ஒரு வெறுப்பு தோன்றிவிடும் அல்லவா? அப்பொழுது தான் வேதம் சொல்கிறது, சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கிறது, பிள்ளாய்
நீ இதுவரையிலும் என்னுடைய கர்மபாகத்தை பார்த்தாயல்லவா, அந்த கர்மபாகத்தை விடுத்து இனி ஞானபாகம் என்னும் அந்த பிரம்மபாகத்தை அறிந்து கொள் என்று சொல்லுகிறது. நமக்கோ இதுவரையிலும் சொன்னதையெல்லாம் கேட்டிருக்கிறோம். இதனால் ஒரு வெறுப்பு உண்டாகிவிட்டது. மறுபடியும் அந்த வேதம் கர்மபாகத்தை விட்டு ஞானபாகத்தை அறிந்து கொள் என்று சொல்லுகிறது. நம்பலாமா வேண்டாமா? அந்த ஞானபாகத்தை தெரிந்து கொள்ளலாமா வேண்டாமா? அது காட்டிய வழியில் நடக்கலாமா வேண்டாமா என்பதாக நாம் நினைக்கும் பொழுது ஞானபாகத்தில் வேதம் சொல்கிறது, நீ செய்யும் எல்லா காரியங்களுக்கும் நிலையான பலன் உண்டு. அந்த நிலையான பலனை குறித்த உபதேசத்தை நான் இப்பொழுது உனக்கு ஞானபாகத்தில் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறது. நீ செய்யும் காரியங்கள் நான் எப்படி உபதேசித்தனோ வேதம் தன்னை சொல்லுகிறது. நான் எப்படி உனக்கு உபதேசித்திருக்கிறனோ அந்த வழியில் நீ நடந்தால் நிச்சயமாக உனக்கு நிரந்தரமானதொரு பலன் உண்டு. அந்த பலன் குறித்த தெளிவு, பலன் குறித்ததான தெளிய அறிவு உனக்கு உண்டாக வேண்டும் என்றால் நீ கர்மபாகத்தை விட்டுவிட்டு, அதாவது அந்த பூர்வபாகத்தை விட்டுவிட்டு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஞானபாகத்தை தெரிந்து கொள். அதற்குத்தான் உபனிஷத் பாகம் என்பதாக பெயர். நாம் சற்றே தயக்கத்துடன் தான் இதனை ஒப்புக்கொள்ளப் போகிறோம். என்ன சுவாமி, முதலில் சொன்னபடி செய்தோம், ஆனால் பலனோ நிரந்தரமானது இல்லை. வெகு சீக்கிரமாக மீண்டும் மீண்டும் இந்த பூலோகத்தில் நமக்கு பிறவி உண்டாகப் போகிறது. செய்த கர்மாக்கள் நம்மை தொடர்ந்து வருகின்றன. இந்த கர்மாக்களிலிருந்து நம்மால் தப்பிக்கொள்ளவே முடியாதா? புண்ணியமோ பாபமோ நம்மை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பாபம் என்பது இரும்பு விலங்கு, புண்ணியம் என்பது பொன்னாலான விலங்கு. இருந்தால் என்ன, எப்படியோ நாம் சிறைப்பட்டுத்தானே இருக்கிறோம். பொன் விலங்கில் கட்டி வைத்தால் என்ன, இரும்பு விலங்கில் கட்டி வைத்தால் என்ன? இந்த வேதத்தை நம்பலாமா கூடாதா? அது தவிர ஒரு பெரிய சந்தேகம் சுவாமி. என்ன, இதுதான் வழி என்றால் முதலிலேயே வேதம் ஏன் அந்த ஞானபாகத்தை நமக்கு உபதேசித்திருக்க கூடாது? அதை விட்டுவிட்டு கர்மபாகத்தை செய், கர்மங்களை செய், அந்த கர்மாக்களை செய்தாயானால் நற்கர்மங்கள் நற்பலன்கள் உனக்கு உண்டாகும் என்று சொல்லிவிட்டு இறுதியில் இவைகள் நிரந்தரமற்ற பலனை அளிப்பவை என்று சொல்லுகிறதே. ஏன் முதலிலேயே ஞானபாகத்தை சொல்லக்கூடாதா என்னும் ஒரு கேள்வி உண்டாகிறது அல்லவா? இந்த கேள்விக்கெல்லாம் பகவத் ராமானுஜர் அற்புதமாக சமாதானம் அருளி செய்திருக்கிறார். அதைத்தான் நாம் அனுபவிக்கப் போகிறோம்.